ஒரு காலத்தில் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. ஆனால் இன்று ரூபாயில் என்ன கிடைக்கும் என கேட்டால் கொஞ்சம் யோசித்துத்தான் பதிலை தேட வேண்டியிருக்கும். கடைகளில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிவிட்டு சில்லறை இல்லை என்றால் கடைக்காரர் ரூபாய்க்கு சாக்லேட் தருவார். அவ்வளவு மட்டும். அதை விட்டால் ரூபாய். தற்போது நவீன காலத்தில் அரிதாகிவிட்ட டெலிஃபோன் பூத்தில் ரூபாயை வைத்து ஒரு ஃபோன் கால் செய்யலாம். ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா என்றால் நமக்கு சிரிப்பும் கேலியும் தான் செய்யத் தோன்றும். ஆனால் இந்த கதையை படித்தால் ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா என்ற சந்தேகம் தீர்ந்துவிடும். மழலை மாறாத சிறுவன் ஒருவன் கடைத்தெருவில் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறான். கடையில் இருப்பவர்களிடம் ஏதோ கேட்கிறான். அவர்கள் இல்லை என்றதும் திரும்பி வந்து விடுகிறான். அப்படி என்ன கேட்டிருப்பான் அவன் கடைகளில்? எந்த பொருளை கடைக்காரர்கள் இல்லை என்கிறார்கள்? அவனது கையில் இருந்தது ஒரே ரூபாய். அதை காட்டி இந்த ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா என்றுதான் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அனைவரும் அவனை விரட்டியடித்தனர். கடைசியாக மகா கஞ்சனான ஒருவனின் கடைக்குச் சென்று இதையே கேட்டுள்ளான் அந்த சிறுவன். அந்த கஞ்சனோ கோபமாகி சிறுவனை துரத்தவே தொடங்கிவிட்டார். அவனும் இறங்கி ஓடுகிறான். ஒரு காஸ்ட்லியான காரின் முன் அந்த சிறுவன் தவறி விழுந்து விடுகிறான். அந்த காரில் இருந்து இறங்கி வந்த ஒரு பெரும் பணக்காரர், ஏனப்பா இப்படி ஓடி வருகிறாய்? அவர் ஏன் உன்னை துரத்துகிறார்? ஏதாவது பொருளை திருடிவிட்டாயா என கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், ரூபாய்க்கு இறைவனை கேட்டேன், அதற்குத்தான் என்னை அவர் துரத்தி அடிக்கிறார் என்றான். இதை கேட்டு கொஞ்சம் குழப்பமான அந்த பணக்காரர், சரி, ரூபாய்க்கு இறைவனை வாங்கி என்ன செய்ய போகிறாய் என்றார். அதற்கு அந்த சிறுவன், இந்த உலகில் எனக்கு ஆதரவாக இருப்பது என் தாய் மட்டும்தான். அவரும் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் உள்ளார். அவரை குணப்படுத்த நிறைய பணம் வேண்டுமாம். எங்களிடம் வசதியில்லை. அதனால் டாக்டர்கள் அனைவரும் உன் அம்மாவை இறைவன்தான் காப்பாற்ற வேண்டும் என கூறிவிட்டனர். என்னிடம் இருப்பது இந்த ஒரே ரூபாய்தான். அதனால்தான் இந்த ரூபாயை வைத்து இறைவனை வாங்கி எனது தாயை காப்பாற்றுவதற்காக எந்த கடையில் இறைவன் கிடைப்பார் என தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான். இதை கேட்ட அந்த பணக்காரர் அந்த சிறுவனின் தாயின் மருத்துவ செலவிற்கு உதவி அவர் உயிர் பிழைக்க உதவுகிறார். இதில் கடைசியாக அந்த சிறுவனின் நம்பிக்கையே வென்றுள்ளது. நெருக்கடியான சூழலில் ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உதவும் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு சமமே. ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பார் என அப்பழுக்கற்ற தூய எண்ணத்துடன் துளியும் சந்தேகம் இல்லாமல் அந்த சிறுவன் வைத்த நம்பிக்கைதானே இறைவன் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்ப்பது. நீயே கதி என்று சரணடைந்து நம்பிக்கையுடன் இறைவன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை மற்றும் தூய அன்பு வாழ்வில் வெற்றியை மட்டுமே தரும். உங்களோட வாழ்க்கையில் எப்போவாவது ஒரு முறையாவது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை நிறைவேறிக்குதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்டுக்கும் ரிப்ளை பண்ண நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க ரதிஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.